சுடுகாட்டை விலை கொடுத்து வாங்கிய ஒரே ஆள் கருணாநிதி தான். சட்ட போராட்டம் தான் சார் சொன்னாங்க. ஆமாம், சட்ட போராட்டம் தான். நான் 100 கோடின்னு சொன்னேன். அப்போ நீங்கள் அணைச்சிக்கங்க அதை. அந்த நீதிபதி குழுவாடி ரமேஷ் சீனா பார்டர் தூக்கி அடித்தான் பிஜேபி. எங்கே என்ன நடந்துன்னு முடிவு பண்ணிக்க நீங்களே. எங்கே போனார்? மிசோராமுக்கு தூக்கி அடித்தாங்க. அதுக்கு அந்த பக்கம் சீனாவில் ஜட்ஜாக இருக்க வேண்டியதான். இப்படிலாம் நடந்தது. அப்போ இதுதான் கருணாநிதி. இரண்டாவது கருவாட்டுக்காரி, எருமத்தோள், பனையேறி பையன், இப்படியெல்லாம் எவ்வளோ அசிங்கப்படுத்தணுமோ யாரை? காமராஜ் அசிங்கப்படுத்துவர் கருணாநிதி. அப்புறம் எப்படி கையை பிடிச்சிட்டு அழுது இருப்பார். ஆனால் இன்னொரு வரலாறு இருக்குல்ல சார், காமராஜ் அவர்கள் திராவிட இயக்கங்கள் கையில் வந்து நாடு போகிறது சரியில்லைன்றதையும் சொல்லியிருக்காரு இல்லையா? விஷக்கிருமிகள் ஊடுருவி விட்டார்கள்ங்கிறார். திருடர்கள் கூட சொல்லி விஷக்கிருமிகள்ங்கிறார். காமராஜ் செத்து போனவனையும் கருணாநிதி முதலமைச்சர் பூட்டி சீல் வச்சுட்டார் வீட்டை, அவர் ரூமை. ஒரு வாரத்துக்கு திறந்து பார்க்குறாரு. வைரம் இருக்கும், வைடூரியம் இருக்குது, கோமேதம் இருக்குது, பிளாட்டினம் இருக்குது, அமெரிக்கன் டாலர், யூரோ எல்லாரும் தேடி பார்க்குறாரு. பழைய வேட்டி சட்டை 160 பணம் இதுதான் செத்து போயிட்டார். இவர் புத்தி இவரை விட்டு போகாது. கந்த புத்தி கவுண்டுக்குள்ளே இவர் புத்தி இவரை விட்டு. அப்போ இப்படி தான் தலைவனுங்க.